வணக்கம் மக்களே! பிக் பாஸ் சீசன் 9 டே 2 எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஷார்ட்டா பார்க்க போறோம். திவாகரன், ரம்யா இவங்களுக்குள்ள நடந்த சண்டை. இதில யாரு சரியான சண்டை? யாரு பக்கம் நியாயம் இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் பக்கமே நியாயம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, ரம்யா பண்ணது மிகப்பெரிய தப்பு. மிகப்பெரிய அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த இடத்துல திவாகரன் கண்டிப்பா அந்த கண்ட்ரி ஃபுட் அப்படிங்கிற வார்த்தை அவர் வந்து இன்டென்ஷனா சொல்லல. அவங்கள ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லல. அவங்கள தரம் தாழ்த்தி சொல்லல. ஆனா, அங்க எஃப்ஜே வந்து நான் கைய விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னதும், அது மட்டும் இல்லாம த ஃப அ கமருதீன் போயிட்டு அடிக்கிற மாரி போனதும், அவங்க எல்லாரும் சேர்ந்து திவாகரன கார்னர் பண்ணது தான் அங்க மிகப்பெரிய இஷ்யூவா மாறுச்சு. அங்க திவாகரன் ஒரு படி மேல போயிட்டு எல்லாருடைய அட்டென்ஷனையும் அவர் பக்கம் இழுத்துட்டாரு. இவங்க எல்லாரும் டம்மி ஆயிட்டாங்க. ஈவன் அந்த அட்டென்ஷன கிரியேட் பண்ண ரம்யாவே டம்மி ஆயிட்டாங்க. ரம்யாவ வந்து நெறைய நெகட்டிவிட்டி எதுவும் சம்பாரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா, இன்னும் ஒரு படி பார்த்தோம்னா, திவாகரன் நல்லவரா? அவரு பண்றது மட்டும் சரியா? அவரு என்ன இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா உண்மதான். அவர் நல்லவர்லாம் கிடையாது. அவர் பண்றது எல்லாமே சரியும் கிடையாது. ஆனா இந்த சண்டையில அவர் பண்ணது சரிதான். பட் அவர் என்ன தப்புலாம் பண்ணாரு? அவர் என்னலாம் பண்ணிட்டு இருக்காரு? அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இன்னும் என்னலாம் நடந்துச்சு? அப்படிங்கிற வீடியோவ டீட்டெயில்டா ஒரு 15 மினிட்ஸ் ரிவ்யூவா வந்து என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கு வந்து பயோவோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி வீடியோஸ்க்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. லாங் வீடியோக்கு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.